அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய ஆசான் ஆதித்ய குருஜி அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களும், நமஸ்காரங்களும். இன்று இந்த காணொளியில நாம காண இருப்பது, ஆதித்ய குருஜியினுடைய சுபத்துவ, பாவத்துவ, சூட்சும வழுக்கல் சரியானதா? இதைத்தான் இந்த காணொளியில முழுமையா பார்க்க போறோம். அவர் சொல்லக்கூடிய விதியின்படி கிரகங்கள் செயல்படுகிறதா? அவர் சொல்லக்கூடிய விதிகளின்படி ஒரு மனிதனுடைய துர்கள் இருக்கிறதா? என்பதைத்தான் இந்த காணொளியில நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். இப்போ அவர் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விதி என்றால், லக்கணம் ராசிக்கு 2 10ஆம் இடங்களை, லக்கணம் ராசிக்கு 2 10ஆங்களை குரு தொடர்பு கொள்ளும்போது ஒருத்தர் வாயால பேசி பிழைப்பார் என்பதை சொல்லுவார். அதே போல குருவும் சனியும் தொடர்பு கொள்ளும்போது ஒருத்தர் வழக்கறிஞர் துறையில லாயராக இருப்பார் என்பது அவருடைய விதியின்படி சொல்வார். இப்போ என்னிடம் 3 ஜாதகங்கள் உள்ளது. உண்மை ஜாதகங்கள் என்ற 3 ஜாதகங்கள் உள்ளது. 2 ஜாதகம் படித்துக் கொள்கிற சக மாணவர்கள் 2 பேரும் ஒரே காலேஜில் படிக்கிறாங்க. 2 பேரும் ஒரே ரூம்மேட்டு. அவங்க 2 பேரும் வந்தாங்க, கன்சல்டிங் வந்தாங்க. அவங்களுடைய ஜாதகம் 2 லாயர் படிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து லாயரா இருக்கக்கூடிய ஒருவருடைய ஜாதகம். இப்போ ஆல்ரெடி ஒரு லாயரா இருக்காரு, கவர்மெண்ட் லாயரா இருக்காரு. இந்த 3 ஜாதகங்களையுமே இன்று இந்த காணொலியுடன் நான் இணைக்கப் போகிறேன். இந்த 3 ஜாதகங்களையும் உண்மை ஜாதகங்கள், அந்த ஜாதகத்தினுடைய படி அவர் சொன்ன விதிகள் சரியா இருக்கா? லக்கணம் ராசிக்கு 2 10ஆம் இடங்களோடு சனி குரு தொடர்பு பெற்றிருக்கிறார்களா? அதன்படி இந்த ஜாதகம் இயங்குதா என்பதை இந்த காணொலியில பார்ப்போம். சரிங்களா? முதலாவதாக அரசு வழக்கறிஞராக இருக்கக்கூடிய ஜாதகத்தை பார்ப்போம். அவர் சொல்லக்கூடிய விதிப்படி பார்த்தீங்கன்னா, அரசு வழக்கறிஞர் இருக்கிறதுக்கு சிம்மம் சிவத்துவம் இருக்குன்னு சொல்லுவார். அதன்படி இந்த ஜாதகம் ஏற்கனவே பார்ப்போம். முதல்ல நான் பார்க்கக்கூடிய ஜாதகம் உடைய பிறந்த தேதி 18/10/1962 3:05 AM அந்த ஜாதகர் பிறந்துள்ளார். அவருடைய லக்கணம் பார்த்தீங்கன்னா சிம்ம லக்கணம். 2ஆம் இடத்துல புதன், 3இல் சூரியன், 4ஆம் இடத்தில் சுக்கிரன், 5இல் எந்த கிரகமும் இல்லை, 6இல் சனி கேது, 7இல் குரு, 8ல் எந்த கிரகமும் இல்லை, 9ல் எந்த கிரகமும் இல்லை, 10ல் எந்த கிரகமும் இல்லை, 11ல் சந்திரன் மிதுன ராசியில் அவர் பிறந்திருக்காரு, 12ல் செவ்வாயும் ராகும். சரியா? இதுதான் அவருடைய ஜாதகம். அவருடைய ஜாதகம் வந்துருச்சா? இப்போ வழக்கறிஞர் துறைக்கு என்ன விதி? லக்கணத்துக்கு ராசிக்கு 2 10ஆம் இடங்களை சனி தொடர்பு கொள்ள வேண்டும். இப்போ பாருங்க, இவருடைய ஜாதகத்தில் ராசி மிதராசி, இங்கே ராசி மிதராசி, இங்கே சனி இருப்பது மகரத்தில். சனி ராசிக்கு 2ஆம் இடமாகிய கடகத்தை அவருடைய 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறாரா? ஒரு விதி சரியா வந்துருச்சா? அடுத்ததாக பாருங்க, ராசிக்கு 10ஆம் இடத்தை சனி அவருடைய 3ஆம் பார்வையா, ராசிக்கு 10ஆம் இடம் என்ன? மிதுனத்துக்கு 10ஆம் இடம் மீனத்தை மகரத்திற்குடைய சனி 3ஆம் பார்வையாக பார்க்கிறார். இப்போ 2வது சரியா வந்துருச்சா? அப்போ ராசிக்கு 2 10ஆம் சனி பார்க்கிறாரா? அடுத்து சொல்லக்கூடிய அரசு வழக்கறிஞர். அப்ப சிம்மம் சிவத்துவம் சொல்லுவார்ல, அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே குரு கும்பத்தில் இருந்து சிம்மத்தை பார்க்கிறார் 7ஆம் பார்வையாக. அடுத்து 9ஆம் பார்வையாக சூரியனை பார்க்கிறார், சிம்மாதிபதியை. அதனாலதான் ஒரு அரசு வழக்கறிஞர். ஒருத்தர் அண்மையில் ஒரு ஜோதிட கணக்கு போட்டிருந்தார், சிம்மம் சிவத்துவம் ஒரு சுக்கும் இல்லை என்றார். இந்த சுக்கு இருக்கு இதுல ஐயா. அவருடைய பேர் சொல்ல நான் விரும்பல ஐயா. சுக்கு இருக்குயா. சிம்மம் சிவத்துவம் ஐயா. இந்த ஜாதகர் அரசு வழக்கறிஞராக இருக்கார். அவர் நம்பர் வேணா சொல்லுங்க ஐயா, தர்றேன். இந்த வீடியோவை அவர் ஷேர் பண்ணுங்க. அவருடைய பேர் சொல்ல நான் விரும்பல. நல்லா இருக்காரு, ஜோதிடர் சண்டை போட்டு நல்லா இருக்காரு. நான் பேர் சொல்லி நான் விரும்பல, பேர் சொல்றதுலாம் நான் விரும்பவே கிடையாது. அவர் சொல்லித்தார், சுபத்துவ பாதம் ஒரு சுக்கும் இல்லை இருந்தார். ஆனால் சுக்கு இருக்குயா, பாருங்க ஐயா, ஜாதகத்தை இணைச்சிருக்கேன். அடுத்ததாக இப்போ நான் பார்க்கக்கூடிய ஜாதகங்கள் இரண்டும் படித்து கொண்டிருக்கூடிய லாயருக்கு படித்து கொண்டிருக்கூடிய மாணவர்கள் 2 பேருமே ஒரே கிளாஸ் மட்டும். முதல்ல ஒரு பெண் வந்தாங்க கன்சல்டிங். அடுத்து அவங்க தோழி வந்தாங்க. இப்போ அவங்க ஜாதகத்தை பார்ப்போமா? அந்த பெண்ணுடைய ஒரு ஜாதகம் பார்த்து பிறந்த தேதி என்பது 10/11/2003 7:30 AM அந்த பெண் பிறந்துள்ளார். அந்த பெண்ணுடைய லக்கணம் பார்த்தீங்கன்னா ஜாதகம், அந்த பெண்ணோட ஜாதகம் இப்போ ஸ்க்ரீனில் வரும். அந்த உடைய பெண்ணோட லக்கணம் விருச்ச லக்கணம். லக்கணத்திலே புதனும் சுக்கிரனும் அந்த பெண் இருக்கிறது. 2ல் எந்த கிரகமும் இல்லை, 3ல் எந்த கிரகமும் இல்லை, 4ல் செவ்வாய், 5ல் எந்த கிரகமும் இல்லை, 6ல் ராகு, 7ல் சந்திரன், 8ல் சனி, 7ல் சந்திரன், 8ல் சனி, 9ல் எந்த கிரகமும் இல்லை, 10ல் குரு, 11ல் எந்த கிரகமும் இல்லை, 12ல் சூரியன் கேது. இப்போ இவங்க வழக்கறிஞருக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பெண். ஓகேங்களா? இப்போ அவர் சொல்லக்கூடிய விதி சரியா வந்துருச்சா? 10ஆம் இடத்துல குரு இருக்காரு. 10ஆம் இடத்துல குரு இருந்து ராசி ரிஷபராசி, இங்கே மிதுனத்தில் சனி இருக்காரு. அப்ப ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி இருந்து 8ஆம் இடத்தில் இருந்து 3ஆம் பார்வையாக லக்கணத்துக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். இப்ப விதி சரியா வந்துருச்சா? வழக்கறிஞருடைய விதி. இந்த பெண் வழக்கறிஞர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த விதி
முன்னாடி பார்த்த ஜாதகம் படித்து முடித்து அரசு வழக்கறிஞராக இருக்கிறார். இவர் படித்துக் கொண்டிருக்கிறார். இவருடைய ஜாதகம் அந்த விதி சரியா வந்துருச்சா? பாருங்க, லக்கணம் விருச்ச லக்கணம், ராசி ரிஷப ராசி. இங்கே மிதுனத்தை சனி இருந்து 2003ல பிறந்தவர். இங்கே மிதுன சனி இருந்து 3ஆம் பார்வையாக 8லேருந்து 3ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை 10லே குரு இருக்கிறார். அப்ப இந்த விதி சரியா வந்துருச்சா? அது இதே போல ரிஷபத்தில் இருக்கிறாரா? ரிஷபத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள்ல இங்கே ராசிக்கு 10ஆம் இடத்தையும் இங்கே குரு பார்க்கிறார். அப்ப எவ்வளவு இந்த விதி துல்லியமாக வந்திருக்கு? எப்படி இந்த விதி நீங்க சொல்லுவீங்க? விதிகள் தவறு என்று சொல்லுவீங்க, ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுவீங்க. சரியா இருக்கா? அடுத்து இன்னொரு ஜாதகம், இவருடைய கிளாஸ்மேட், இந்த பொண்ணு முதல்ல கன்சல்டிங் வந்து அடுத்து அவன் ஃப்ரெண்டு கன்சல்டிங் வந்தாங்க என்கிட்ட. அந்த பெண்ணுடைய ஜாதகத்தையும் பார்ப்போம். அந்த பெண் பிறந்தது 15/10/2003 8:38 PM பிறந்திருக்காங்க. அந்த பெண்ணுடைய லக்கணம் வந்து ரிஷப லக்கணம், ரிஷப ராசியில அந்த பெண் பிறந்துள்ளார். அந்த பெண்ணுக்கு ரிஷப லக்கணம், ரிஷப ராசியில அந்த பெண்ணு பிறந்துள்ளார். அந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா லக்கணத்து சந்திரன் 2ஆம் இட சனி, ராசிக்கும் லக்கணம் ஒன்றாகி 2ஆம் இட சனி வந்துருச்சா விதி? அது 3ல் எந்த கிரகம் இல்லை. 4ல் குரு இருக்கிறார். 4 குரு 10ஆம் இடத்தை பார்க்கிறாரா? ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகம் வந்துடும் உங்களுக்கு. 5ல் பார்த்தீங்கன்னா சூரியன் புதன், 6ல் சுக்கிரன் கேது, 6ல் சுக்கிரனும் கேதும். இங்கே 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். 11ல் எந்த கிரகம் இல்லை, 12ல் ராகு. இதான் இந்த பேருடைய ஜாதகம். இப்போ அந்த அரசு வழக்கறிஞர் ஜாதகத்தை பார்த்தோம், விதி சரியா வந்துச்சு. அடுத்த ஜாதகத்தை படிச்சு மாணவர் பார்த்தோம். இப்போ இந்த பெண்ணுடைய ஜாதகத்தையும் பார்க்கணும். இந்த பெண்ணுக்கு பாருங்க, ரிஷப லக்கணம், ராசிக்கு 2ஆம் இடத்திலே சனி இருக்கிறார். அடுத்து 4ஆம் இடத்தில் குரு இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கிறார். ராசிக்கு 10ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். அதனால தான் இந்த பெண்ணு வழக்கறிஞர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 3 ஜாதகங்களை பார்த்தோம். 3 ஜாதகங்களுமே என்னுடைய ஆசான் ஆதித்யகுரு சொன்ன விதிகள் மிக துல்லியமாக அமைஞ்சிருக்கு. அப்போ அவர் சொல்லக்கூடிய விதிகள் சரியானது. உங்களுக்கு சரியான புரிதல் இல்லாமையும், சில பேருக்கு புரிந்தால் கூட உங்களுக்கு பொறாமை எண்ணங்களினாலும், அவர் மீது உள்ள உங்களுக்கு கால் புரட்சினாலும் நீங்கள் அவரை மட்டம் தட்டுவதும் ஒரு தரம் தாழ்ந்த வார்த்தைகளை உபயோகிப்பதும் நல்லதல்ல. நாமெல்லாம் ஒரு ஜோதிடர் என்பது எப்படி தெரியுமா, ஒரு குருமாரி போல வரக்கூடிய மக்களுக்கு சரியான நெறிமுறைகளை நாம் செயல்படுத்தணும். நம்ம தனிப்பட்ட வெஞ்சன்ஸ், நம்மளுடைய தனிப்பட்ட ஒரு விதமான அந்த தனிப்பட்ட கருத்து வேறுபாடை கொண்டு இங்கே பொதுத்தளமாகிய யூடியூப்லேயோ, இன்ஸ்டாகிராம்லேயோ, ஃபேஸ்புக்லேயோ நீங்கள் காட்டுவது என்பது ஒரு நல்ல செயலாக இருக்கு. ஏன்னா வரக்கூடிய ஒரு ஜோசியர் என்பதுனா ஒரு குருக்கு சமம். வரக்கூடியவர்களுக்கு நல்வழியை காட்டணும். நம்மளே நமக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு கடந்தோம்னா மக்களுக்கு எப்படி நல்ல சேரும்? நீங்கள்லாம் என்னோட வயது ரொம்ப மூத்தவர்கள், நான் ஒரு 30 வயசு இளைஞன். நீங்கள்லாம் என்னுடைய கிட்டத்தட்ட உங்களுக்கு 50 வயதுக்கு உள்ளவர்கள். நீங்கள் உங்களுடைய காணொலி போடுவதும் அவரை தவறாக எழுதுவதும் இதில் என்ன கிடைச்சிட போகுது உங்களுக்கு? சரியா? நீங்க இன்னொன்று, அவருடைய வீடியோ, அவருடைய ஃபோட்டோ வச்சு அவருடைய விதிகளை பார்க்கும்போது உங்க வீடியோ பார்க்குறாங்க. நான் தான் உங்கள் சேனலில் பார்த்தேன். அதற்கு முன்னாடி உங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் ரொம்ப நெருங்கியாக இருந்தால் கூட உங்கள் வீடியோக்களை பார்த்தீங்கன்னா மிக சொற்பம், ஒரு 200, 300 வியூஸ் தான் உங்களுக்கு போயிருக்கு. ஆனால் எங்களுடைய ஆசானுடைய ஃபோட்டோ வச்சக்கப்புறம் தான் உங்களுக்கு வியூஸே போயிருக்கு. நாங்கள் இதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கணும் தான் இருந்தோம். ஆனால் ஒரு தடவை உங்களுடைய பேச்சுக்கள் ஓவர் ஆயிடுச்சு. அப்போது நாங்களும் உங்களுக்கு பதிலை கொடுத்தானே ஆகணும். இப்போது இன்று நான் போட்டிருக்கிறது வழக்கறிஞர் துறைக்கான வீடியோ போட்டிருக்கேன். அடுத்து ஒவ்வொரு விதியும் போடுவேன். அவர் சொல்கிற எந்த விதிகள் சரியான என்பது ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு விதிகளுக்கும் நான் இங்கே காணொலிகள் போட்டுக்கொண்டே இருப்பேன். உங்களுக்கான பதிவுகள் கொடுத்து கொண்டே இருப்போம். நான் மட்டும் இல்லை, என்னுடைய சக தோழர்கள், ஆதித்யகுரு மாணவர்கள், நீங்களும் தயவு செய்து காணொலியை பதிவிடுங்கள். நம்ம அமைதி காத்தோம்னா இது சரிப்பட்டு வரா. ஏன்னா இப்போது ஒன்று சொல்லுவாங்கல்ல, ஒரு பொய்யை திரும்ப 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 பேசிக்கிட்டே இருந்தால் அது உண்மையாயிருங்கிற மாதிரி இவர்கள் அந்த வதியை சரியில்லை 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 சொல்லி மடைமாற்ற பார்ப்பார்கள். என்றைக்குமே உண்மை சாகக்கூடாது, உண்மை நிலைத்திருக்கணும். அதற்கு நம்முடைய ஆசானுக்கு நாமக்கல் அனைவரும் மாணவர்கள் துணையாக இருந்து நீங்கள் தொடர்ந்து காணொலி மாணவர்கள், என்னுடைய சகோதரர்கள் வீடியோ போடுங்க, விட்டுறாதீங்க. நம்ம விடக்கூடாது. நம்மைக்குள்ள பிரச்சனை கிடையாது. ஜோசியம், உண்மை ஜோதிடம் மக்களிடத்தில் போய் சேர வேண்டும். உண்மை ஜோசியம் போய் சேர வேண்டும். அதுக்கு நம்ம கடுமையாக போடணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதியின்படி நான் ஜாதகத்தை என்னுடைய சேனலில் போட்டுக்கொண்டே இருப்பேன். தயவு செய்து நீங்கள் இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள். அந்த யாரோட வீடியோ எதிர்பார்க்குறாங்களோ உங்களுக்கு தெரிஞ்சவர்களும் நான் உங்களுக்கு ஆதாரத்துடன், உங்களுக்கு நம்பர் வேணாலும் சொல்லுங்கள், நம்பர் தரேன். ஆதாரத்துடன் நான் நிரூபிச்சிருக்கேன். அவருடைய விதி மிக சரியான விதி என்பதை 3 ஜாதகம், ஒரு ஜாதகம் அல்ல, 3 ஜாதகம் படித்து கொண்டு இருப்பவர், வழக்கறிஞர் இருப்பவர், 2 ஜாதகங்களையுமே நான் இணைத்துள்ளேன். கண்டிப்பாக சொன்ன விதிகள் 100% சரியாக வருகிறது.
செய்து நம்முடைய என்னுடைய சக மாணவர்கள், தோழர்கள் நீங்களும் காணொலியை போட்டு நம்முடைய ஆசானுக்கு உறுதுணையாக நாம் இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். திருக்குறிப்பு தொண்டன் ஜோதிட நிலையம், காரைக்குடி. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். கோட்டையூர் ஜோதிடர் அழகு சண்முகம்.